ஸ்ருதிக்கு மலரோட தம்பியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மலர்கிட்டேயும் சொல்லிட்டாங்க, மதிக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. ஆனால் மலர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. முக்கியமாக அவங்க இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் மதி வந்து இந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது மலர் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணும், அவங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி யோசிச்சு வச்சுருக்காங்க. சுரேஷ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் ஸ்ருதியை பற்றி அப்படின்றாங்க. ஸ்ருதியை பற்றி முக்கியமான விஷயம் பேசுகிறது உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த வீட்டில் ஒருத்தி தான் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க மதி. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சுரேஷ் கொஞ்சம் நல்ல விதமாக பேசுகிறாரு. நீங்கள் நல்ல மூடில் இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, ஸ்ருதி சம்மந்தமான இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. படிப்பு விஷயமா, வேலை விஷயமா அப்படின்னு நம்ம சுரேஷ் கேட்கும்போது மதி சொல்கிறாங்க, இல்லை இது கல்யாண விஷயம் அப்படின்றாங்க. கல்யாண விஷயமா அப்படின்ட்டு, இது கல்யாண விஷயமா மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்ககிட்ட ரேண்டமாக ஒரு கொஸ்டின் பண்ணுறேன். பிடிக்காத 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மதி. அப்போ சுரேஷ் இருந்துட்டு தோ நம்ம நிலைமை தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிக்காது தானே அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டேனே ஒரே ஆன்சரில், நீயும் நானும் ஒருத்தர் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வரைக்கும் நமக்குள்ள ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது, கருத்து வேறுபாடு நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள மாதிரி தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு. ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பை நம்மளால் மாற்றிக்க முடியும், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அஸ்திவாரம் என்ன, நம்பிக்கை. உங்கள் மேலே எனக்கும், என் மேலே உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும், அன்பு வரணும். நம்பிக்கை வந்தால் தான் அன்பு வரும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் கண்டிப்பாக எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு உணர வைக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது, இது எல்லாரோட லைஃப்லும் பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன கேட்க வந்தியோ அது டைரெக்டாக கேளு அப்படின்றாங்க. டைரெக்டாக கேட்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அது உங்களுக்கு புரியாது, உடனே சட்டுன்னு கோவப்பட்டுடுவீங்க. இதுதான் உங்களை பற்றி நான் புரிஞ்சு வச்சுருக்கிறது. சில விஷயங்களை உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி சொன்னேன்னா நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குவீங்க. நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு. ஓ, இப்போ நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இல்லை, அதனால நீ தெளிவுபடுத்துகிற அப்படி சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியுங்க, நான் இப்படி சொன்னாலும் அடுத்து நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு அப்படின்றாங்க. இப்போ வரைக்கும் நீ விஷயத்துக்கே வரலை அப்படின்றாரு சுரேஷ். சரிங்க, நான் விஷயத்துக்கே வரேன். ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் யோசித்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இது ஜஸ்ட் வந்து எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போவும் புதிர் போட்டு தான் பேசுகிறேன் அப்படின்றாரு. சரி ஓகே, ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சுரேஷ் சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்லை என்ன ஸ்ருதியை வீட்லேயே வச்சுருக்க முடியும், அவள் படிச்சுட்டு இருக்கா, ஏதாவது நல்ல ஜாப் அமைஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நல்ல வரன் வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவள் ஜாப் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்லைங்க. நல்லா படித்து வேலையில் இருக்கிறவங்களையே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தில்லுமுள்ளு பண்ணி வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. வேலை வாங்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் ஸ்ருதியும் அப்புறம் உங்கள் அண்ணி மாதிரி தான் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே சுரேஷ்க்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நீ இப்போவுமே என்ன விஷயம்னு சொல்லலை அப்படின்றாங்க. அதுதான் ஸ்டார்ட் பண்ண டாக் வேற எங்கேயோ போகுது அப்படின்றாங்க. இல்லை நான் எதுவும் பேசல, நீ என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு அப்படின்றாங்க. ஆனால் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, நீ என்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்னால் இந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியுதுன்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல, நீ நார்மலாகவே பேச மாட்டியா, உன்னால் எதுக்குமே நார்மலாக ரியாக்ட் பண்ண முடியாதான்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஹோ காட், என்னால் முடியலை அப்படின்றாரு. சரி ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு. ஸ்ருதி யாரையாவது லவ் பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. ஸ்ருதி லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டும் தான் அப்படின்னு. அப்போது ஸ்ருதி லவ்வை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அப்போது ஸ்ருதி அந்த பையன் கூட ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன, ஸ்ருதியை யாராவது பையன் கூட பார்த்தியா, அதனால தான் பேசிகிட்டு இருக்கியா, ஆக்சுவலாக அது கிளாஸ்மேட்டாக கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை நிஜமாவே ஸ்ருதி லவ் பண்ணிகிட்ருக்கா, அந்த விஷயத்தை அவள் என்கிட்ட நேரடியாகவே சொன்னா அப்படின்னு. உங்ககிட்ட சொன்னாலா, ஏன் எங்கள் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அதான் உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பேசும்போதே தெரியுதே. இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு நான் வந்து, நீங்கள் எல்லோரும் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியும், அவளுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்றாங்க. சரி யார் இந்த பையன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. யாருன்னு தெரியாமல் எப்படி ஓகே
சொல்கிறதுன்னு. முதல்ல லவ் பண்ணுறது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது சரியாக வராது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸ்ருதி ஒரு பையனை லவ் பண்ணுறா. இந்த விஷயத்தை என்ன நம்பி அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. நீங்கள் வீட்டில் எல்லோரும் முன்னாடி போட்டு உடச்சிடாதீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது சரியாக வராதுன்னு எனக்கு தெரியும் அண்ணி அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னான். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்ருதி உங்களை மீறி எந்த முடிவும் எடுத்துட மாட்டா. அதனால் இதில் அவகிட்ட நீங்கள் கேள்வி கேட்கறதுனால அவள் அதில் முடிவு எடுக்கிற அளவுக்கு போயிடுவா. அந்த அளவுக்கு தைரியம் வந்துடும். ஸோ இப்போதைக்கு அவகிட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சுரேஷும் அமைதியாகிடுறாரு. ஆனால் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு மதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலர் நம்ம பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து என் தம்பியை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஆனால் நம்ம 2 குடும்பத்துக்குமே செட் ஆகாதப்போ நான் எப்படி என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு அத்தை மாமா கிட்ட பேச முடியும்? அது ஸ்ருதிக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னால் மறுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. இந்த காலத்து ஆளுங்க மாதிரி நடந்துக்கலான்னு என் மேலே கோச்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னங்க என்னால் பண்ண முடியும்னு ஸ்ருதி அப்படி உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, சொன்னதுனால தான் சொல்கிறேன்னு. நீ என்ன சொன்ன அப்படின்னு. இதெல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் தூக்கி போட்டுரு, படித்து வேலை வாங்குற வழியை பாருன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி, நான் ஸ்ருதி கிட்ட பேசுகிறேன்னு. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட முடிவு இல்லை, உங்களோட முடிவு தான் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் தங்கச்சியை என் தம்பிக்கு கட்டி கொடுக்குவீங்களா அப்படின்னு. ஏய் என்ன இப்படி கேட்டுட்ட? கார்த்திக் என்ன குறைச்ச? அவனை விட ஒரு நல்ல பையனை என் தங்கச்சிக்கு நான் பார்த்துட முடியுமா? என் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக தங்கராஜ் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வாங்க. அதுவும் ஸ்ருதி விஷயத்துலலாம் நம்ம முடிவு எடுக்கவே முடியாது. நீ என்ன நிலைமையோ அதே தான் என்னோட நிலைமையும். உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது, நீ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது, அவங்க வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது, அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம 2 பேரையும் வீட்டில் வச்சுருக்காங்க. இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இவ்வளோ புரியுதா உங்களுக்கு அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அப்போ பாக்கியராஜ் இருந்துட்டு சிரிச்சுட்டு, அப்படி நான் சொல்ல வரல, அவங்களுக்கு நம்ம மேலே பாசமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அதிகமாக நம்மளை இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நல்ல வேலை என் புருஷனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன், எல்லாம் தான் தெரியுது அப்படின்னு மலர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்கே மதி சுரேஷ் தூங்குறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. சொல்லு அப்படின்ட்டு. இல்லை நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை பற்றி ஸ்ருதி கிட்ட கேட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்க மாட்டேன், ஆனால் அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இத்தனை முறை கேட்டேன். நீ சொல்லு, யாருன்னு சொல்லு என்கிட்ட அப்படின்றாங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களே அப்படின்னு. சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்றாங்க. ஸ்ருதி வீட்டில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறா, பயப்படுறா அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய தப்பாக தான் இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் ஸ்ருதியும் சொன்னான். அதனால் நீங்கள் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது, ஸ்ருதிக்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. ஒருவேளை அந்த பையன் நல்ல பையனாக இருந்து நல்ல ஃபேமிலியாக இருந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. நானே அவளுக்காக வீட்டில் பேசுகிறேன் அப்படின்றாங்க. மலர் உங்கள் மலர் அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி தான் அப்படின்றாங்க. பயங்கர கோவமாக எந்திரிச்சு நிற்கிற. என்ன சொல்கிற அப்படின்னு கத்துறாரு. என்னங்க எதுக்கு இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? ஏன் அந்த பையன் படிக்கலையா, வேலையில் இல்லையா, நல்ல பையன் இல்லையா, நல்ல ஃபேமிலி இல்லையா அப்படின்னு. என்ன வேணா இருந்துட்டு போகுது, அவனுக்கெல்லாம் என் தங்கச்சியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் கொடுக்க முடியாது, எதனால், என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட்டே ஆகாதுன்னு. அந்த குடும்பத்திலேருந்து தானே உங்கள் அண்ணி இந்த வீட்டில் வந்து மருமகளாக இருக்காங்க. அவங்க சமைக்கிறது தான் சாப்பிட்றீங்க. உங்கள் துணிமணியெல்லாம் அவங்க தான் துவைச்சி போடுறாங்க. இந்த வீட்டெல்லாம் அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு மெய்டு இல்லை, நான் ஸ்லேவ்னே சொல்லுவேன், அடிமை மாதிரி நடத்துகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஸ்ருதிக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அவனோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், இவளோட லைஃப் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்து அவன் நிற்கவே மாட்டா, அவளே பார்த்துப்பா. அந்த அளவுக்கு தான் அவன் நல்ல பையனே எனக்கு தோணுது. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஸ்ருதிக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது நாளை பின்ன ரேவதியை நினச்சி நம்மளாம் வருத்தப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஸ்ருதியை நினச்சி வருத்தப்படுறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என் மாமாவை குறை சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மாமாவை பற்றி நான் வேற புதுசாக குறை சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதா அவர் எப்படிப்பட்டவர்னு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசினா நமக்குள்ளே சண்டை தான் வரும்னு. இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இதை பற்றி தயவு செஞ்சு ஸ்ருதி கிட்ட பேசாதீங்கன்னு. நான் பேசுவேன் அப்படின்ட்டு அமைதியாக படுத்துடுறாரு. அதுக்கு மேலே பேசினா பேசுங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு மதி இதை அப்படியே விட்டுடுறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே மலர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. மலர் எதுக்காக சொன்னேன்னு கோவப்படுறாங்க. இல்லை நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சேன், இதில் அவங்க ஒரு முடிவு எடுக்கட்டும். ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது தப்பாக நடக்குது, இல்லை ஒருவேளை ஸ்ருதியே உங்கள் தம்பி கூட ஓடி போயிடுறா அப்படின்னு
அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு. அப்படியெல்லாம் என் தம்பி பண்ண மாட்டான் அப்படின்றாங்க. நான் பண்ண வச்சுட்டேன்னா அப்படின்றாங்க மதி. மதி என்ன புலர்ற நீ, காலையில் டைமில் இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், ஸ்ருதிக்கும் உங்கள் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஐயோ மதி அமைதியா இரு, யாருக்கு அதுலேயாவது விழப்போகுது அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு போய் ஸ்ருதியை எழுப்புறாங்க. குழந்தையும் முடிக்க பார்க்குறாங்க. குழந்தைய எதுக்கு நீ படுக்க வச்சிருக்கிற அப்படின்னு ஸ்ருதியை எழுப்பி கேட்கும்போது, இல்லை எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தேன், அதான் பாப்பாவை என்கிட்ட தூங்க வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. சரி அவள் தூங்கட்டும், என் கூட வா அப்படின்னு எழுப்பி கூப்பிட்டு வராங்க. அவங்க கூட்டிகிட்டு வரும்போது பாதியிலே நிறுத்தி, அனி ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், இல்லாட்டினா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு போகிறாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே மதிக்கிட்ட மலர் கேட்குறாங்க, நீ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அமைதியாக இருக்க மாட்டியா மதி, அமைதியாக இரு, தயவு செஞ்சு விட்டுடு இந்த விஷயத்த, என் தம்பி அவங்க கொண்டு போட்டுருவாங்க மதி அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க, நான் இருக்கேன்ல அப்படின்றாங்க. என்ன நீ போய் ஃபைட் பண்ணிடுவியா அவங்கக்கிட்ட, உன் முன்னாடி தானே எல்லாமே நடக்குது இந்த வீட்டில், பார்த்துட்டு தானே இருக்க, உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியல, உன் வேலையை காப்பாற்றிக்க முடியல, என் தம்பி எப்படி உன்னால் காப்பாற்ற முடியும், அவங்க கொண்டு போட்டுருவாங்க மதி அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பயப்படுறீங்க, அவங்க 2 பேருமே மேஜர், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுமே, நாளைக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் உங்கள் தம்பிக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இல்லை ஃபங்க்ஷன், இன்னைக்கு தான் அப்படின்றாங்க. சரிங்க இன்னைக்கு நீங்கள் போக வேண்டாம், நீங்களே கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் ஸ்ருதியை கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா வாக்கிங் போகிறேன்னு. அதுவே பெரிய பிரச்சனை தான், எதுக்காக என் பொண்ணை கூட்டிகிட்டு போனேன்னு கேட்பாங்க அத்தையும் மாமாவும் அப்படின்னு. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு சும்மா நடக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மதி ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க, நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னல மலர் அண்ணியோட, அதாவது மலர் அக்காவோட தம்பியை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னல, அவன் பேர் என்ன அப்படின்னு. கார்த்திக் அப்படின்றாங்க. உனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லவன், அவன் லைஃப் லாங் என் கூட இருந்தா என் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும், அது நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்குன்னு, சொல்ல பார்ப்போம் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூச்சப்பட வேண்டிய நேரம் இல்லை, நீ தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. சரி நான் ஒன்று கேட்குறேன், அவனை தவிர வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்றாங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, கார்த்திக்கு இப்போ வரன் பார்த்துட்டு இருக்காங்க, அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ, அப்போ நீ ஓகே சொல்லிடுவியா அப்படின்னு. கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவேன், ஆனால் அவர் கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டார், அவங்க அக்கான்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்க அக்காவுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயம் எதையுமே அவர் பண்ண மாட்டார் அப்படின்றாங்க. சரி பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுடு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிற, இல்லை என்ன எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் லவ் பண்ணுற விஷயத்தையும் இன்னும் அவர்கிட்ட சொல்லலைன்றாங்க. இல்லை நீ சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்கள் வீட்டை எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் 2 பேருமே மேஜர். நான் ஒன்று சொல்லட்டுமா, சின்ன சின்ன விஷயம் குடும்பத்தில் சண்டை வரத்தான் செய்யும், அதையே நான் இஷ்யூ ஆக்கிட்டேன், உனக்கு தெரியும்ல, நான் இஷ்யூ ஆக்கணும்னு ஆக்கலை, அவங்க தேவையில்லாமல் பேசினாங்க, மறுபடியும் இது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போல்லாம் பார்த்தல என்கிட்ட சரியாக அவங்க பேசுறதில்ல, எல்லாமே உங்கள் அண்ணி அதாவது மலர் அக்கா கிட்ட தான் பேசுகிறாங்க. நான் இது திமிரா சொல்லலை, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம தான் அதை பண்ணிக்கணும், யாரும் நமக்காகலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு. முதல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, பேசு, அதுக்கப்புறமா இன்றைக்கி நடக்கிற அந்த ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணு, உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவருக்கு சம்மதம்னா நான் இருக்கேன் உங்கள் 2 பேருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு. அப்போ நீ கார்த்திகை மறந்துரு, அவருக்கு நடக்க வேண்டிய இந்த ஃபங்க்ஷனு கல்யாணம் எல்லாமே நடக்கட்டும் அப்படின்றாங்க. இல்லை என்னால் முடியாது, என்னால் கார்த்திகை மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உனக்கு ஒரு வாய்ப்பு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது பண்ணு. ஒருவேளை அவருக்கு கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ லவ் பண்ண விஷயம் அவருக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு அவர் கேட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாமோன்னு நீ நினச்சி, எதுக்கு, முன்னாடியே ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ சொல்லு, அவர் உன்னை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க, பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு என்னையும் உங்கள் அண்ணனையும் பார்த்தா தெரியலையா உனக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதுக்காக நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணு அப்படி நான் சொல்லலை, சிம்பிளாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம கோவிலில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போகட்டும், உன்னோட கல்யாண பேச்சு எடுக்கும்போது இந்த விஷயத்த சொல்லிக்கலாம், நீங்கள் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே உங்களை பண்ண முடியாது, நீ அவர் கூடவே ஓடியெல்லாம் போக போகிறதில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீ நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு. அண்ணி என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. நீ சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக கார்த்திக்கும் உன்னை பிடிச்சிருக்கோம், முதல்ல கால் பண்ணு அப்படின்றாங்க. இல்லை வேண்டான்னு, கால் பண்ணு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஸ்ருதி அவருக்கு கால் பண்ணுறாங்க, அவர் ஆசையாக ஃபோன் எடுக்கிறாரு.
முதல்ல ஸ்ருதி அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அவரும் வராரு. மதி கூட இருக்கிறத மறைச்சிடுறாங்க முதல்ல, அதாவது சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறாங்க மதி. இப்போது அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஸ்ருதி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னு அண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினச்சேன், ஐ லவ் யூ அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீ ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை, இப்போ வந்து சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்னு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், இது சரியாக வராது, என் அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு. அதெல்லாம் விடுங்க, அக்காவோட வாழ்க்கை, எங்கள் வீட்டில் என்ன சொல்வாங்க, எங்கள் மாமா என்ன சொல்வாங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அமைதியாக இருக்காரு. சொல்லுங்கள் கார்த்திக் அப்படின்னு மறுபடியும் ஸ்ருதி கேட்கும்போது, எனக்கும் உன்னை பிடிக்கும் ஸ்ருதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமாக இருக்கும்னு எனக்குமே தோணுது. ஆனால் அதெல்லாம் நடக்காதுல்ல, நடக்காத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நீயும் நானும் மட்டும் எங்கேயாவது ஓடி போயிடுறோம், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறோம், குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதனால நம்ம 2 பேரும் மட்டும் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, அங்கே என் அக்கா பாதிக்கப்படுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என் அக்காவை பேசியே கொன்னுடுவாங்க, என் அம்மா எப்படி வாழ்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கார்த்திக் வந்து அவங்கள எல்லாரையும் யோசிக்கிறாங்க. அப்போது தான் மதி அங்கே வராங்க. அப்புறம் இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. கவலைப்படாதீங்க, அவங்க தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க, உங்ககிட்ட உண்மையை சொல்ல சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறீங்க, இப்போ தான் சொல்லிக்கவே செய்கிறீங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் காதலை மறைச்சிட்டீங்க. உங்களால் வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியுமா? நான் வேறு யாரையும் லவ் பண்ணலை, நான் லவ் பண்ணதை விட்டுட்டு வந்து உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கல. அதே மாதிரி தான் உங்கள் அண்ணனுமே வேறு ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்துட்டு அது வேண்டான்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடல அவருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போதே எங்களால் சேர்ந்து வாழ முடியல, நாங்கள் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கோம், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் காதலிக்கிறீங்க, வேறு ஒரு பார்ட்னரை உங்களால் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எப்படி உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு இப்போவே முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கை ஒரு முறை, நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. அவங்களுமே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம ஸ்ருதி இருந்துட்டு மலர் இன்னைக்கு தெரியாமல் எதுவும் வேண்டாம், அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியாமலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரேவதிக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு அவங்களும் வராங்க, மலரையும் வர வச்சுட்டாங்க. இப்போது இவங்க 3 பேருமா சேர்ந்து விஷயத்தை நம்ம மலர்கிட்டையும் ரேவதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல கோவப்படுறாங்க கார்த்திக் மேலே மலர், ரேவதியுமே கடுப்பாகிறாங்க ஸ்ருதி மேலே. அதுக்கப்புறமா நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம 3 பேருமே சந்தோஷமெல்லாம் ஒன்றும் வாழலை, வாழ்க்கை இதுதான் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இவங்களுக்கு அப்படி அமையக்கூடாது. இவங்க தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க 2 பேருக்கும் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் முறைப்படி கல்யாணமும் பண்ணிடலாம். அவள் தாலியை ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே இருக்கட்டும், என்னைக்கு அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க சேர்ந்து வாழட்டும். அது மட்டும் இல்லை, இவங்க வேற ஒரு வரன் பார்ப்பாங்கல்ல வீட்டில் நம்ம ஸ்ருதிக்கு, அப்போ வந்து அவள் வேண்டான்னு சொன்னால் அவங்க அதையும் மீறி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ அவளுக்கு இந்த விஷயம் உதவும்ல, அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம். நான் என் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்றாரு, அதாவது இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மலர். அப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கும் ஓகே தான், என் தம்பியோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு என் தம்பிக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு நம்ம மலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே இவங்க 3 பேரும் இவங்க பிளான் பண்ணபடி தங்கராஜுக்கு, சுரேஷ்க்கு, பாக்கியராஜ் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மலரோட அம்மா யாருக்குமே தெரியாமல் இவங்க, அதாவது மதியோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கையோட கோயிலில் வச்சு நம்ம சம்பிரதாயப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கிராண்டாக ரிசப்ஷனோ இல்லை மேரேஜோ செய்வாங்க. அந்த நாளுக்காக தான் இந்த பிள்ளையார் சொல்லி நம்ம போட போகிறோம் அப்படின்னு மதி எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி எல்லாரோட கண்ணுலேயும் மண்ணை தூவிட்டு இவங்க பிளான் பண்ணபடி வேற ஒரு, அதாவது தனித்தனியாக எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் மலர் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதேதோ பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதே நேரம் கோவிலில் போய் தாலி கட்டி ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை, அதாவது ஸ்ருதியை இவங்க வீட்டுக்கும்
நம்ம கார்த்திகா மலரோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயாச்சு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி நடந்துருச்சு. ஆனால் சுரேஷ்கோ இல்லை மற்றவங்களுக்கோ சந்தேகம் வருதா, இல்லை மெயின்டைன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.